சேலம்ல சக்தி கைலாஷ் ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த பிரெட் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு கடை இருக்குது. இது பியூர் வெஜ் கடைன்னு சொல்லிட்டு அருண் எங்கேயோ ஒரு ஆடில் நான் பார்த்தேன், வா சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து ஃபேர்லாண்ட்ஸ்லேயோ சாரதா காலேஜ் ரோட்லேயோ இது எங்கேயோ இருக்கிறதுல அன்லிமிட்டெட் ஜெலட்டின் ஃப்ரீ ஐஸ்கிரீம் தராங்க அப்படின்ற மாதிரியும் ஆடு வந்துருந்துச்சான். ஆனால் இந்த பிரான்ச்சில் அது இல்லை. பட்டு பியூர் வெஜ் கடை மீன்ஸ் எதுவுமே இதில் செய்கிறதுல வந்துட்டு எக்கு கூட கலக்கலை, அவ்வளோ பியூர் வெஜ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மஃபின்ஸு, நிறைய டோனட்ஸு, சாக்கோலாவா, சாக்கோ பாலு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து இங்கே கடந்தது. திரும்ப வந்து இங்கே கேக் கூட ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இது பயங்கரமான ப்ரெட் வெரைட்டிஸ், மஃபின்ஸுன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் போய் கேட்டுக்கிட்டேன், எப்படி நீங்கள் இதை எக் இல்லாமல் செய்கிறீங்க, ஏதாவது இன்க்ரீடியன்ட் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்களான்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டர் தான். நாங்கள் எனக்கு இந்த சாக்லேட் மஃபின் எனக்கு கண்ணை கட்டி இழுத்து விட்டுருச்சு. அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்ததும் எல்லாமே ரொம்ப இந்த மூஸ்லாம் பாருங்களேன், அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. 300 ஆல்ரெடி நான் வெயிட் வச்சிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப பக்கத்துலேயே தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சரி, திரும்ப வரப்போ ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஹனி க்ரீம் பண்ண அது இதுன்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் குட்டி கடையில் நிறையா வச்சுருந்தாங்க. பீஸா, பன்னீர் பீஸா எல்லாமே வச்சுருந்தாங்க. திரும்ப ஒரு நாள் நான் போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ரேட்டுமே எல்லா இடத்துலையும் என்ன ரேட்டோ இருக்கோ அதே ரேட்டு தான், ரொம்ப ஓவர் ரேட்டும் இல்லை, ஓவர் கம்மியும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. சக்தி கைலாஷ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.